ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா. வென் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் அ மிலிட்ரி ஆஃபீஸர், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ்டா. வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்கள் ரொம்ப சேஃபாக, ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் நான் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த சுட்டி குழந்தையும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறா. எப்போவுமே அப்பா அப்பான்னுட்டு உங்களை தான் கூப்பிட்டுட்ருக்கா. அம்மான்னு கூப்பிடுமா அப்படின்ட்டு நான் சொன்னாலுமே அவள் வயலண்ட் வருது என்னவோ அப்பா மட்டும்தான். என்ன சொன்னாலும் அவள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. அண்ட் எப்போவுமே அப்பா அப்பான்னு அப்பா புராணந்தான். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம குழந்த தவழ்ந்துட்டு இருந்தா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடந்து இப்போ நல்லாவே ஓட ஆரம்பிச்சிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் என்னால் தான்ப்பா நம்ம குழந்தைய சமாளிக்கவே முடியல. அவள் ஓடுறா, என்னால் பிடிக்கவே முடியல, அந்த வேகத்தில் ஓடுறா. அண்ட் நீங்கள் பற்ற பிள்ளை வேறு எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி தானே இருக்கும். உங்களையும் என்னால் சமாளிக்க முடியல, அதே மாதிரி நீங்கள் 10 பிள்ளைய என்னால் சமாளிக்க முடியல, என்னால் தனியாக இருந்து சமாளிக்க முடியல. அண்ட் எப்போ நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு எனக்கும் தெரியல. ஏன்னா நீங்கள் நம்ம பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வரேன்னு சொல்லிவிட்டு இன்னும் 2 டேஸில் நான் வந்துடுவேம்மா, நான் அவ்வளோதான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு போன வாரம் சொன்னீங்க. பட் 1 வீக் ஆகிடுச்சு, இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரல. எனக்கு தெரியும் அங்கே நிலைமை எப்படி இருக்குன்னுட்டு. பட் ஐ ஹோப் நீங்கள் இப்போ ரொம்பவே சேஃபாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே உங்களுக்காக உங்கள் ஒய்ஃப் அண்ட் உங்களுடைய குழந்தை 2 பேருமே உங்களுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ரொம்ப நாள் எங்களை காக்க வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வரேன்னு சொல்லிவிட்டு 2 டேஸில் வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ 1 வீக் ஆகிடுச்சு, இன்னும் நீங்கள் வரல. ஐ நோ எனக்கு தெரியும். எத்தனை தடவை நான் தெரியும் சொன்னாலும் என் மனசு என்னவோ நீங்கள் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது தான் தோணுது. நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அந்த 3 வேளை சாப்பாடும் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே வேண்டுதல் கடவுள்கிட்ட. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க. அண்ட் நானும் பாப்பாவும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் சேஃபாக வந்துடுங்க வீட்டுக்கு, எனக்கு அதுவே போதும். பாய், டேக் கேர், ஒழுங்காக சாப்பிடுங்க. ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச். நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாண்டா வாய்ஸ் ரெக்கார்டிங் முடிக்கிறீங்க. அண்ட் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் ஜேகேவுக்குமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்குமே தெரியும் அது டபுள் டிக் ஆகாது, சிங்கிள் டிக் தான் ஆகும்னிட்டு. அண்ட் அதுக்கு கீழவே ஒரு டெக்ஸ்ட்டும் அனுப்புகிறீங்க, ஜேகே ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் மிஸ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜுமே டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. அண்ட் அதை டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் சேவர் வால்பேப்பரில் ஜேகே ஃபோட்டோ அண்ட் உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய கையில் குட்டி குழந்தை, உங்கள் குழந்தை, உங்களுக்கு அந்த குட்டி குழந்தை பிறந்தப்போ ஒரு ஃபேமிலி இல்லையா, லைக் ஒரு குழந்தை பிறந்தது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாவே ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அண்ட் குட்டி குழந்தையும் கையில் இருக்குது. அந்த பாப்பா பிறக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு பிக் எடுப்போம் இல்லையா, அந்த ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோவில் நீங்கள், குழந்தை அண்ட் ஜேகே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக நீங்கள் அந்த பிக்கில் இருப்பீங்க. அண்ட் அதுதான் அப்படியே உங்கள் செஸ்ட்டோடு சேர்த்து உங்கள் ஃபோனை ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ கதறி அழுகுறீங்க. ஏன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இன்ட்ரோவில் பார்த்துடலாமா? இப்போ வாங்க நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒயன் அண்ட் ஜேகே மிலிட்ரியில் ஒரு ஆஃபீஸராக இருப்பார். அண்ட் ஒயன் நார்மலாக நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படி கிடையாது, காலேஜ் எண்ட் ஆயிடுச்சு. அந்த லீவில் ரிசல்ட்டு கூட உங்களுக்கு இன்னும் வந்திருக்காது. பட் உங்களுக்கு காலேஜில்
பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகியிருப்பீங்க. பட் உங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வேலைக்கு போகக்கூடாதுமா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் ரிசல்ட்டுமே வந்திருக்கும். அண்ட் அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து அலைன்ஸ் வந்திருக்கும். எதுக்குமே நீங்கள் ஓகே சொல்லியிருந்துருக்க மாட்டீங்க. ஃபைனலாக வந்து ஒரு மாப்பிள்ளை, அதுதான் நம்ம ஜேகே வந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வரும்பொழுது நீங்கள் வீட்டில் இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா வந்து கொஞ்சம் வெளியே போயிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வரோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்ட் மறுபடியும் அதே மாதிரி ஈவினிங்குமே வந்து ஜேகே வந்திருப்பாங்க பொண்ணு பார்க்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஜேகேவை பார்த்துருந்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் ஜேகே மட்டும்தான் வந்து அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த வண்டி வந்து கேட் முன்னாடி நிற்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து பின்னாடி யாராக இருக்கும் அப்படின்ட்டு திரும்பி பார்த்துருப்பீங்க. அவர் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 6:15 அந்த மாதிரி வந்திருப்பார். ஈவினிங் டைமில் நல்லாவே இருட்டி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது யார் அப்படின்ட்டு. லைக் ஒரு வண்டி வந்து நிற்கிது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஜேகே வந்து உங்களை நல்லாவே பார்த்துட்டாரு. அவர் பார்த்ததுமே வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து அட்ராக்ட் ஆகிட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் லவ்னுமே சொல்லலாம். எப்படி அவர் உங்களை வர்ணிக்கிறார் அப்படின்னு அவர் ஹார்ட்டுக்குள்ளாரியே லைக் முட்டை கண்ணு, ஷார்ப்பான ஒரு நோஸ் அண்ட் லிப்ஸ் வந்து லைக் அந்த ப்ளம்பி லிப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லிப்ஸ், லாங் ஹேர். உங்களுக்கு வந்து லாங் ஹேர் வந்து கிட்டத்தட்ட தைஸுக்கு கீழவே இருக்குண்டா, அந்தளவுக்கு லாங் ஹேர். அண்ட் ரொம்பவே ஹைட்டு கிடையாது, நீங்கள் ரொம்பவே ஷார்ட்டு. லைக் ஜேகேவுடைய செஸ்ட் வரையும் தான் வருவீங்க, அந்தளவுக்கு தான் ஹைட்டு. ரொம்பவே ஒல்லியாக ஆனால் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருப்பீங்க. அண்ட் நீங்கள் வண்டி வந்து நின்று இருக்குது அப்படின்னதுமே உங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு போனவங்க தான் அம்மா மறுபடியும் வந்திருக்காங்க, போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் இல்லையா, நீங்களே ஓடி போயிட்டு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. அது எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஜேகே கிட்ட கொடுக்கல, ஜேகே அவங்க அம்மா மட்டும்தான் வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கல, நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட தான் கொடுத்துருப்பீங்க. உங்கள் அம்மா தான் வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அனுப்பாங்க. நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, லைக் உங்கள் பெட்ரூம்குள்ளே போயிட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறமே வந்து உங்கள் அம்மாவுமே வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருக்காங்க. அண்ட் காஃபி போட்டு முடிச்சதுமே அவங்கள கூப்பிட்றாங்க, வாமா ஒய்யன் அப்படின்ட்டு. நீங்களா, இல்லைம்மா நான் வரல, நீங்களே போயிட்டு கொடுங்க காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. பட் உங்கள் அம்மாவோ, இல்லைம்மா அது முறை கிடையாது, வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க, நீ தான் காஃபி கொடுக்கணும் போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையில் காஃபி அந்த ட்ரேவை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. நீங்களுமே வந்து யாரையுமே பார்க்கல, ஜஸ்ட்டு கீழே தலை குனிஞ்சு போவோம் இல்லையா, அதே மாதிரி போயிட்டு காஃபி மட்டும் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெக்கியோடைய அம்மாவுக்கு தான் கொடுக்குறீங்க. அவங்களுமே காஃபி எடுத்துக்கிட்டு சரிம்மா அந்த பங்கு கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்களுமே வந்து அது சோஃபாவில் பக்கத்தில் தானே ஜேகே உட்காந்துட்ருப்பார் அவங்க அம்மா பக்கத்தில், அப்படியே போயிட்டு காஃபி கொடுக்குறீங்க. பட் காஃபி கொடுக்கும்போது எல்லாமே இந்த மூவிலெல்லாம் திரும்பி ஒரு லுக்கு விடுவாங்க இல்லையா, நிமிர்ந்து பார்க்குற மாதிரி, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நீங்கள் வந்து கேஷுவலாக இருக்கீங்க, லைக் ஓவர் ரியாக்ட் எதுவுமே கிடையாது, மேக்கப் கிடையாது, உங்களுக்கு மேக்கப்னாவே சுத்தமாக பிடிக்காது, நேச்சுரலாக இருப்பீங்க. லைக் ஒரு க்ரீம் எதுவுமே போட மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. இங்கே நேச்சுரல் அழகில் இருக்கிறது தான் ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஜேகே வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் காஃபி கொடுத்ததுமே அவர் காஃபி எடுத்துக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இன்னும் பக்கத்து வீட்டில் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆண்டிங்கெல்லாம் அவங்களே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிச்சனில் போய் ட்ரேவை வச்சுட்டு அங்கேயே கிச்சன்லேயே நின்றுட்டீங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே வந்து பேசுகிறாங்க, சொல்லுங்கப்பா இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்களே, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, இல்லை மார்னிங் வந்தோம் பார்க்க முடியல, வெளியில் போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் ஈவினிங் வரும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி வந்துட்டோம். அண்ட் வந்து பார்த்தோம், எனக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அண்ட் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் அவங்கள நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே தான் பேசுகிறாரு. ஏன்னா ஜேகே
ஜேகேக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஃபேமிலியுடைய ஹெட்டு அப்படின்னாவே ஜேகே மட்டும்தான்டா. அண்ட் இப்போ வந்து அவருமே சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய அப்பா மாதிரி தான் நான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் நான் வாழ்ந்தேன். என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இதுவரையும் நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அவங்கள மட்டும்தான். எனக்கு இன்னும் அவங்க பேர் கூட தெரியாது. பட் அவங்க என் லைஃப்பில் எனக்கு ஒய்ஃபாக வந்தால் என் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜேகே டக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது. அந்த காஃபி கூட அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்தளவுக்கு ஜேகே பேசிட்டாரு. அண்ட் பேசினதுமே வந்து நீங்கள் கிச்சனில் தானே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கேட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேஸை பார்க்கல இல்லையா, நீங்கள் வந்து கேஷுவலாக இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர், கிட்டத்தட்ட 30 to 40 மெம்பர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. நீங்களாம் அந்த போட தூசி தட்டி விட்டுற மாதிரி போயிருப்பீங்க. வரவனெல்லாம் என்ன நம்ம வந்து பிடிச்சிருந்தா கல்யாணம், பிடிக்கலையா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நோ நோ நோன்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சில பல ரூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 செகண்டில் பார்த்துடலாமா? என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 21டா, காலேஜ் முடிக்கிற ஏஜ் தானே, 21. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்ட ரூல்ஸே, நான் வந்து டெய்லி அம்மா வீட்டுக்கு வரணும். அந்தளவுக்கு பக்கத்தில் தானே கல்யாணம் பண்ணிக்குவேன். தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் என்ன அடிக்கிறானோ உதைக்கிறானோ யாருக்கு தெரியும். அப்படியே பெத்த பிள்ளைய தலை முழுக்கி விட்டுர்லான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பிளாக்மெயில் பண்ணியிருப்பீங்க சொல்லி. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. பட் அவங்க வந்து வெளியூரில் படிச்சுட்டு அப்படியே ஹாஸ்டல்லே படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்ருக்காங்க. வீட்டிலேருந்து வளர்ந்தது அப்படின்னாக்க நீங்கள் மட்டும்தான். அண்ட் ஒரு சில டைமில் உங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், பையன்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. அந்தளவுக்கு உங்கள் மேலே பாசம். அண்ட் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுனதுமே, ஆமாம்மா நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவள் அடித்தா உதச்சா நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைய இப்படி மிரட்டி கூட மிரட்டாமல் வளர்த்துருக்குறோம். அவன் போயிட்டு கொடுமைப்படுத்தினான்னா அவ்வளோதான் நான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்கள் அப்பா அம்மா வந்து நினச்சிக்கிட்டு சரௌண்டிங்லேயே வந்து நிறைய மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துருப்பாங்க. நிறைய வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளையெல்லாம் வந்திருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவே நோன்னு சொல்லியிருப்பார். அண்ட் நீங்களுமே வந்து பார்க்குறீங்க, பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகுது நம்ம பிளான் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் உங்களுக்கும் வந்து வெளியில் போயிட்டு இந்த மாதிரி வேறு ஊருக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு முன்ன பின்ன தெரியாமல் நான் கஷ்டப்படணுமா, பக்கத்துலேயே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அண்ட் ஜேகேவுமே என்ன அப்படின்னா, உங்கள் ஊருக்கும் ஜேகே ஊருக்கும் கிட்டத்தட்ட வந்து பக்கத்து ஊர் தான்டா. பட் என்ன தான் பக்கத்து ஊராக இருந்தாலும் நீங்கள் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஜேகேவுமே இந்த ஊருக்கு வந்திருப்பார் உங்கள் ஊருக்கு. அண்ட் நீங்களுமே வந்து ஜேகே ஊருக்கு போயிருப்பீங்க. பட் இதுவரையுமே வந்து நீங்கள் ஜேகேவை பார்த்துருக்க மாட்டீங்க, ஜேகேவுமே உங்களை பார்த்துருக்க மாட்டார். இன்க்ளூடிங் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அத்தை பையன் இருக்காங்கடா. அத்தை பையனுமே ஜேகேவுமே வந்து கிளாஸ்மேட்டு தான். பட்டு அப்பயும் வந்து அவங்க அத்தை பையன் வீட்டுக்கே வந்திருக்காரு. பட் உங்களை பார்த்ததில்ல. அண்டு நீங்களுமே உங்கள் பெரியம்மா இருப்பாங்க இல்லையா, அம்மாவுடைய அக்கா, அவங்களுமே வந்து ஜேகே ஊரில் தான் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஜேகே வீட்டு முன்னாடியே தான் போயிருப்பீங்க. பட் அப்போ கூட வந்து நீங்கள் ஜேகேவை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் வந்து ஹாஸ்டலில் படிச்சிருப்பார், நீங்களும் வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் தான் படிச்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படியே ஹாஸ்டல் படித்து காலேஜு அதுக்கப்புறம் அப்படியே மிலிட்ரி வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இந்த மாதிரி போயிருப்பார். ஆஃபீஸர்னாக்கா அதுக்கு தனி எக்ஸாம் இருக்குடா. ஏன்னா ஐ நியூ வெரி வெல் அபவுட் தட் எக்ஸாம்ஸ். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி காலேஜு, நீங்கள் வந்து ஸ்கூலெல்லாம் ஹாஸ்டலில் படிச்சிருப்பீங்க. அண்ட் காலேஜ் அப்படிங்கும் பொழுது என் பிள்ளைய ஒரே பிள்ளை நான் பெற்று வளர்த்தது, இது இன்னும் காலேஜ்லேயும் ஹாஸ்டலில் தான் விடணுமா, காலேஜ் முடிச்சதுமே அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம், என் பிள்ளை அப்புறம் என் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாயிடுவா அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே தானே கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களை வந்து காலேஜில் ஹாஸ்டலில் சேர்த்திருக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் இதுதான்டா ஜேகேக்கு உங்களுக்கும் என்ன ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனா, உங்களுடைய கிராண்ட்பா அண்ட் ஜேகேவுடைய கிராண்ட்பா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்கள் அம்மாவுக்குமே வந்து ஜேகேவுடைய அம்மா
அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் எல்லாருமே ரொம்பவே நல்லா தெரியும். பட் உங்களுக்கும் ஜேகேவுக்கும் மட்டும்தான் வந்து நீங்கள் யாருன்னு தெரியாது. அண்ட் இப்போ வந்து அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜேகேவுடைய அம்மாவும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஸ்கூலில் ஜூனியர் சீனியர் தான்டா. அண்ட் இப்போ தான் எனக்கு வந்து அஞ்சேக்குடி அம்மா சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு தெரியுது உங்களுடைய பொண்ணு தானா அப்படின்ட்டு. அண்டு எனக்கு தெரிஞ்சிருந்தால் முன்னாடி நான் கேட்டிருந்துருப்பேன். பட் எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கிறது 2 பையன். பையன் ஜேகே, 2வது பையன் வந்து அவன் லைக் ஃபார்மர், அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு நீங்கள் உங்கள் பொண்ணு கொடுத்தீங்கன்னா நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் எனக்கு பொண்ணு இல்லை, உங்கள் பொண்ணை என் பொண்ணாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஜேகேவுடைய அம்மா. அண்ட் ஜேகேவுமே சொல்கிறாரு, அண்டு எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, ஒரு தடவை அவங்க என்கிட்ட நேரில் வந்து பேச சொல்கிறீங்களா, நானே அவங்கக்கிட்ட என்ன பிடிச்சிருக்கேன்னு நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அண்ட் பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நோ 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 நோ, அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா. என் பொண்ணு இதுவரையும் நீ அந்த பையன் உன்னுடைய கிளாஸ்மேட்டுன்னு சொன்ன பார்த்தியா, அந்த பையன் கூட அவள் பேசினது கிடையாது. உனக்கு வேணும்னா அந்த பையனவே கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் என் பொண்ணு இது முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேச மாட்டாப்பா, தப்பாக எடுத்துக்காத. அண்ட் எந்த முடிவாக இருந்தாலும் நான் வந்து அவங்க அப்பா முடிவு எடுக்கிறது மட்டும்தான். அவர் ஓகே அப்படின்னா அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. அவங்க வேண்டாம் அப்படின்னிட்டா அவள் ஒத்துக்க மாட்டா. அவளுக்கு எப்போவுமே எங்களோட விருப்பம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்களுமே அந்த டைமில் வெளியே வர்றீங்க. வெளியே வந்ததுமே என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் அம்மாவும் கேட்டிருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க, உங்களுக்கும் அப்பாவுக்கு என்ன விருப்பமோ அதுதான் என்னுடைய விருப்பம். எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது. நீங்கள் எது பார்த்து பண்ணாலும் என்னுடைய நல்லதுக்காக அதை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே கிளம்பிட்டீங்க. அண்ட் ஜேகேவுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசினது, உங்களுடைய பேச்சு இதெல்லாமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அண்ட் அப்போவே அவருமே முடிவு பண்ணிட்டாரு, கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவருமே வந்து சரி ஓகே, நான் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். அண்ட் 2 நாளைக்கு அப்புறம் இதே மாதிரி நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வருவேன். நீங்கள் நல்ல முடிவு சொல்லுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேவும் அவங்க அம்மாவுமே வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அண்ட் நீங்களுமே வந்து அது வந்து அவ்வளோவா கேர் பண்ணிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அலைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஜேகே பேசுகிற அளவுக்கு பேசினாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளையே வந்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுனது ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு ஒரு தோணுது, இவ்வளோ பேசுகிறாங்க, நம்ம நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்ட்டு. பட் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் கேட்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா வந்து அந்த டைமில் கால் அட்டன் பண்ணல. ஏன்னா உங்கள் அப்பா வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அடுத்த நாள் வந்து கால் வருது. அந்த அடுத்த நாள் வந்து கால் வந்ததுமே உங்கள் அம்மா வந்து எல்லா விஷயமே சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுமே உங்ககிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா, உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஓகேன்னா பாருங்கப்பா, எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் என்ன பார்த்து பண்ணுறீங்களோ அதுதான் என்னுடைய விருப்பமும். இத்தனை வருஷம் என்ன நீங்கள் பெற்று வளர்த்துருக்கீங்க. அண்ட் இந்தளவுக்கு என்னை படிக்க வச்சுருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. அண்ட் இது எனக்காக பண்ண மாட்டிங்களா? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. நான் உங்களை தள்ள குனிகிற அளவுக்கு நான் எதுவும் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பீங்க. அண்ட் உங்கள் அப்பாவுக்குமே அங்கே ஒரு ஹாப்பி டியர்ஸ். நான் வளர்த்த பொண்ணு, என் வளர்ப்பு என்றைக்குமே தப்பாகாது, என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லி வளர்த்துருப்பார் உங்களை சின்ன வயசுலேருந்து அப்படின்னா, நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும், இப்போ நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். நம்மக்கிட்டேருந்து ₹1 போயிட்டாலும் அடுத்தவங்க காசை நம்ம ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது. அண்ட் மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பட்டுன்னு நீ வாய் திறந்து பேசிடாதம்மா. நிறுத்தி நிதானமாக பேசு. ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பண்ணு, மற்றவங்களுக்கு இதனால் கஷ்டம் வருமா சந்தோஷம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்களுமே உங்கள் அப்பாவுடைய அந்த வார்த்தையை தட்டாமல் இந்நாள் வரையுமே வளர்ந்து
வளர்ந்துருப்பீங்க. அண்ட் உங்கள் ஊர்லேயுமே வந்து இந்த பொண்ணு அப்படின்னா ஒய்யன் அப்படின்னாவே ஒய்யன் ஐயோ அது தங்கமான பொண்ணுப்பா, இதுவரையும் தலை நிமிர்ந்து ஒருத்தர் கூட பார்த்தது கிடையாது, இதுவரையும் ஒரு பையன்கிட்ட பேசி என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசி ஏன்னா பார்த்தது கிடையாது, அந்தளவுக்கு நல்ல பொண்ணுப்பா, நல்லா வளர்த்துருக்கா அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு. அண்ட் இப்போ மட்டும் அதில் என்ன விதிவிலக்கா என்ன, உங்கள் அப்பா உங்களுடைய முடிவு உங்கள் அப்பா கையில் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஜேகேவுடைய ஃபோட்டோஸுமே வந்து உங்களுக்கு உங்கள் அம்மா ஃபோனுக்கு வந்திருக்கும், உங்கள் அம்மாவுமே வந்து காட்டுறாங்க அடியே ஃபோனுக்கு ஃபோட்டோ வந்திருக்கு பாருமா அப்படின்ட்டு. நீங்களுமே இல்லைம்மா வேண்டாம், நீங்கள் பார்த்து ஓகே சொன்ன போதும், நான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அம்மா அப்படிங்கிறாங்க ஃபோட்டோவில் பார்த்துட்டு எனக்கு நேரில் பேசுனாங்க, எனக்கு அது ஓகே தான், பட் என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்ன பார்த்து பண்ணுறீங்களோ அதுவே ஓகே எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் அப்பா உங்கள் அம்மா அண்டு உங்கள் ஃபேமிலி இன்னும் இருப்பாங்க இல்லையா, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எல்லாருமே அன்றைக்கி ஒரே நாளில் கலந்து பேசிட்டு அண்ட் அடுத்த நாள் வந்து முடிவும் எடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த நாளுமே வந்து ஜேகே அவங்களுடைய அம்மா இன்னும் ஒரு 2-3 மெம்பர்ஸ் கூப்பிட்டு வராங்க. அண்ட் ஃபைனலாக ரிசல்ட் பதில் என்ன தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் அவருக்குமே நல்லாவே நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை, பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவர் நினச்ச மாதிரியே உங்கள் ஃபேமிலியிலையும் வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவர் சொல்கிறாரு எனக்கு ஓகே தான், நான் நேரில் சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி அவங்களும் வந்து நேரில் சொன்னால் நல்லாயிருக்கும்னுட்டு இன்றைக்கி வரைக்குமே இப்போ வரையுமே வந்து அவர் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது, அவங்க தான் சொல்லிகிட்டு இருப்பார். அண்ட் அதே மாதிரி உங்கள் அம்மாவும் கூப்பிடுறாங்க வாம்மா அவங்க பேசணும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு நிற்கிறீங்க, யாருமே பார்க்கல, கீழே தள்ளி குளிச்சு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் ஓகே சொல்லிட மாட்டீங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சொல்ல போகிறீங்க இல்லையா, அதனால. அண்ட் அவங்களுமே கேட்குறாங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, ஒரே ஷையாகுது, ப்ளஷ் ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, உங்கள் அம்மா அதுக்கு மேலே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க, ஓப்பனாக கேட்டானே என்ன பண்ணுறதுன்ட்டு. அண்ட் நீங்களுமே வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும்தான் ஆட்டியிருப்பீங்க, சவுண்டெல்லாம் வந்திருக்காது. அண்ட் அவர் சொல்கிறாரு வாய் தொடர்ந்து பேச மாட்டிங்களா, ஏன் என்னை பார்த்து பேசுனா என்ன ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ஓப்பனாக சொல்லிட்டீங்க எனக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிய போயிட்டீங்க. நிற்கவே இல்லைங்க. ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுச்சு, அவர் சிரிச்சிட்டாரு. அவர் சிரிக்கிறத பார்த்ததுமே வந்து உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா, இப்படி ஒரு கப்பலாக போகிறவங்க இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் சிரிப்பு வருது, நார்மல் தானே. அண்ட் அதெல்லாம் பார்த்து அவ்வளோ சிரிச்சிட்ருக்காங்க. அண்ட் 2 பக்கமும் ஓகே சொல்லிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவர் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு 3 மந்த்துக்கு அப்புறம் தான்டா அவங்களுக்கு வந்து மறுபடியும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி 3 மந்த்துக்கு அப்புறம் அவர் லீவ் முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ் வந்திருப்பார் மேரேஜ்க்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவர் வந்து டெய்லி வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொபைலில் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்டு பேசி ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து அவர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார், ஐ லவ் யூ நீட்டு. நீங்களுமே வந்து லவ் யூ டூன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீட்டு அந்த ஷைனஸ் எல்லாம் போயிட்டு இந்த ஃபோன்லேயே நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, லைக் நார்மல் கப்பிள் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப டீப் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த லைஃப்பில் என்ன நடந்தது, சின்ன வயசில் இருந்த இந்த காமெடி, இந்த ஹாரரு, இது நிறைய ஸ்டோரியாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு அவர் இந்த நிலைமைக்கு எப்படி வந்தார், அவர் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து இவ்வளோ முன்னேறி இருக்கார், அண்ட் எப்படி வேலை வாங்கினார், அண்ட் இப்போ எப்படி இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ஒருத்தர் இப்படி கூட இவ்வளோ கஷ்டப்படுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா ஜேகே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருப்பார். ஜேகே வந்து 10th படிக்கும் பொழுதே வந்து அவருடைய அப்பா இறந்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணுற மாதிரி. அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கும்.
அதனாலவே அவர் தான் வந்து மொத்த ஃபேமிலி பொறுப்பையும் எடுத்து அவர் நடத்தியிருப்பார். அண்ட் இப்போ வரையுமே அவர் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்பொழுது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அண்ட் அவ்வளோ பெருமையாக இருக்குது. எனக்கு ஹஸ்பண்டாக வரப்போகிறவங்க அண்ட் சின்ன துரும்புலேருந்து இவ்வளோ பெருசாக உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அவர்கிட்ட. அண்ட் அவருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நமக்கு வரப்போகிற ஒய்ஃப் நம்மளை இவ்வளோ புரிஞ்சிருக்காளே அப்படின்ட்டு. அண்ட் அது வந்து அப்படியே வந்து ரொம்ப நீங்கள் பேசி கான்வர்சேட் பண்ண பழக வந்து ரொம்பவே நீங்களும் அவருமே வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டு லைக் அப்சஸ்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டார் அவர். நீங்கள் இல்லை அப்படின்னா அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த டைமில் தான் திடீர்னு வந்து ஒரு குறுக்க கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வர்றாங்க. யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு சைடில் வந்து ஒருத்தவங்க மாப்பிள்ளை வந்திருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்ததுமே அவங்களுக்குமே பிடிச்சி போயிருக்கும். அண்ட் அவங்க வந்து மறுபடியும் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் ஜேகேக்கு செம்ம காண்டாயிட்ருக்கோம். அவர் நேராக வீட்டுக்கே வந்துட்டு உங்களை தனியாக கூட்டு பேசணுன்னுட்டு உங்கள் அம்மா இருக்கும் பொழுதே கை பிடிச்சிட்டுன்னு போயிட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அவனை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. நீங்களா திருன்னு முழிக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அண்ட் அவருமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அந்த சொட்டை தலைன்னு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. எதுக்காக அப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. இவள் பதிலே சொல்லி என்ன அப்படிங்கிறாரு. எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நான் ஒரு தடவை வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னா அது நான் வாக்கு கொடுத்த மாதிரி. நான் பேசுகிறது எல்லாமே ஒரு தடவை நான் சொன்னால் அது வாக்கு கொடுத்த மாதிரி தாங்க. நான் என் வாக்கை மீற மாட்டேன். எனக்கு நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு கல்யாணம் அப்படின்னா அது உங்கள் கூட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டேன் வந்து ரொம்பவே அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவர் வந்து உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட, உங்கள் பெரியம்மா, உங்களுடைய அண்ணா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஒயன் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் அப்படின்னா ஒயன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழுந்திருப்பார். அதெல்லாம் தாங்க முடியாமல் தான் உங்கள் அம்மா, உங்கள் பெரியம்மா, உங்கள் அண்ணாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நேராக உங்ககிட்ட வந்து இங்கே பாருமா ஒயனு, எனக்கு நல்லாவே தெரியுது நீ நல்ல பிள்ளை தான் அப்படின்ட்டு. ஆனாலும் பரவாயில்ல, ஜேகே உன்னை விட நல்லவனாக இருக்கான், அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க உங்கள் பெரியம்மா, உங்கள் அண்ணா எல்லோரும். உங்கள் பெரியம்மா பையன் இருப்பாங்க இல்லையா அவங்க. அண்ட் நீங்களுமே சொல்கிறீங்க, அம்மா நான் எது முடிவு எடுக்க என் கையில் இருக்கா, இல்லை எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அண்ட் அவங்களுக்கு சம்ப கண்டுச்சு. ஏம்மா இது உன் வாழ்க்கைம்மா, நீ சொல்லு பதில் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் வாழ்க்கையாக இருந்தாலும் என்ன பெற்று வளர்த்தவங்க அவங்க தான், அவங்களுக்கு தெரியும் எனக்கு எதுன்னு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னுட்டு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு அவங்கக்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இங்கே பாரு வயன், நீ கல்யாணம் ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அது ஜேகேவும் மட்டும்தான், புரிஞ்சுதா? இன்கேஸ் நீ இப்போ வந்துருக்கிற நீ ஒரு சொட புட்டி, அந்த சொட்ட தலையன் அவனை ஓகே வீட்டில் சொல்கிறாங்கன்ட்டு மண்டியை ஆட்டிட்டேன்னு வச்சுக்கோ, கார் நம்மளதே இருக்குன்னு உனக்கே தெரியும், புரிஞ்சுதா? என் பொண்ணு தான், என் தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன்னை அப்படியே நானே காரில் தூக்கி போட்டுன்னு போயிட்டு ஜேகேவை வச்சு கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் தாலி கட்ட வச்சுருவேன், புரிஞ்சுக்கோ. அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த ஓரளவுக்கு இந்த ஏரியா, இந்த சிட்டியில் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என் தங்கச்சி தான், என் பொண்ணு தான் அப்படின்னிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஒழுங்காக நான் சொல்கிறபடி ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க மண்டையை ஆட்டுற, புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி நல்லா மிரட்டி விட்டு தான் போயிருப்பாங்க உங்கள் பெரியம்மா, உங்கள் அண்ணா எல்லோரும். உங்களுக்கு வந்து அவங்க பேசுகிறது ஒரு தடவை பக்குன்னு ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் நம்ம பேரை காப்பாற்றி வச்சுருந்தோமே, ஒரு கெட்ட பேர் வாங்காமல் இவங்க ஒரே நிமிஷத்துலலாம் போக வச்சுருவாங்க புள்ளி அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. அவர் இந்தளவுக்கு வந்து நம்ம மேலே லவ் வச்சுருக்காரா, நம்ம இல்லைன்னா அவர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அவர் டீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருப்பீங்க. அண்ட் நீங்களுமே சொல்லிட்டீங்க நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு. அண்ட் அவருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஷாப்பிங்கு, வெளியே இந்த மாதிரி ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஷாப்பிங்கு, அப்படியே வெளியே வந்து ஐஸ்கிரீமு, ஷூ, ஸ்லீப்பரு, ஹேண்ட்பேக் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ரொம்ப வெளியெல்லாம் கூப்பிட்டு போயிருக்க மாட்டார்.
அதே மாதிரி வாங்கி கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி விட்ருவாரு. அனுப்பி விட்டுருப்பாரு. இல்லை வண்டியிலலாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. என் பொண்ணு நல்ல பேர் எடுத்திருக்கா, அவள் பேர் ஒரே தடவை கெட்டெல்லாம் போயிடக்கூடாதுப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு எங்கேயும் தனியாக மாட்டோம் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்கள் அம்மா. அண்ட் ஜேகேவுமே சரி ஓகே அத்தை நோ ப்ராப்ளம், ஏன்னா நான் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஏன் இஷ்டப்படி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி அவருக்குமே வந்து லீவ் முடிஞ்சிருக்கும்டா. அவருமே மறுபடியும் முல்லைத்தீவுக்கு கிளம்பி போயிருந்திருப்பார். அண்ட் ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கல்யாணம். அதே மாதிரி 3 மந்த்துக்கு அப்புறம் அவருமே வந்து சடனாக ஒரு விசிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி விசிட் பண்ணுறாரு. லைக் இன்னைக்கு நான் வரேன், அவர் வர்றேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கவே மாட்டார். நான் நெக்ஸ்ட் வீக் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி தான்மா வருவேன், ரொம்பவே ஒர்க் இருக்குது, லீவ் கிடைக்கல ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு 15 டேஸ் இருக்கும் பொழுதே அவர் வந்துட்டார் லீவு. நீங்கள் வந்து பரட்டம் பண்ண மாதிரி ஜாலியாக ஆடின்னு ஓடின்னு இருந்திருப்பீங்க. ஜேகேவை பார்த்ததுமே அவ்வளோதான் அட்டர் ஷாக்கு, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவராது இல்லை, கண்டிப்பாக இருக்காது. ஒருவேளை அவராக இருக்குமோ, வாய்ப்பு இல்லையே, கல்யாணத்துக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தானே வரணும்னு சொன்னால் இப்போ நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் குத்துக்கள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தூத்து பார்க்குறீங்க. அண்ட் அவருமே என்னடி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்போ தான் வந்து மண்டையில் வரைக்குது, கன்ஃபார்ம் அவனையே தான் வந்துட்டான் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வார்த்தை நீங்கள் ஜேகே கிட்ட போயிட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, என்ன கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் இருக்கும்போது தான் வரேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேகேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏண்டி இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு உனக்காக, சரி பரவாயில்ல அவளை பார்க்காம இருக்க முடியலையேன்னு ஓடி வந்திருக்க லீவே போட்டு, நீ என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி தானே வரணும்னு சொன்னேன், அப்போ இப்போ வந்தது தப்பா, அப்போ நான் அப்படி ஃப்ளைட் ஏறி கிளம்பிட்டுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாரு. நீங்களும் அவரை கையை பிடிச்சிட்டு சாரி நான் எப்போவும் போல் கேட்டேன், சாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அவருக்குமே தண்ணி கொடுக்குறீங்க அண்ட் ஃபுட்டு கொடுக்குறீங்க. அவருமே சாப்பிட்றாரு. அண்ட் இதே மாதிரி தான் அந்த மேரேஜும் முடிஞ்சிருக்கும். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு ஜேகே உங்களை. லைக் ஒரு வேலை கூட வந்து உங்களை செய்ய விட மாட்டார். குடிக்க தண்ணி வேணும்னாலுமே அவர் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அண்ட் நீங்கள் சாப்பிட்றது கூட அவர் தான் உங்களுக்கு தட்டில் போட்டு வந்து கொடுப்பாரு. அண்ட் நீங்கள் அதிலே சாப்பிட்டு கையை கழுவி விட்டீங்க அப்படின்னா அவர் தான் தட்டு கூட எடுத்துகிட்டு போய் கழுவுவார். அந்தளவுக்கு உங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த மாதிரி பார்த்துக்கிறது யாராக இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு பொறாமை வரும் இல்லையா, உங்கள் ஃபேமிலிலேயும் சரி, உங்கள் மாமியார் அந்த ஃபேமிலி அந்த சைட்லேயும் சரி, 2 பேருக்கு அவங்களுக்கு வந்து செம்ம பொறாமையாக இருக்குது. பார்த்தியா நம்ம பையன் நம்ம மருமகளை இவ்வளோ பார்த்துக்கிறானே அப்படின்ட்டு அவங்களுக்கு, இங்கேயா என் புருஷன் ஒரு நாளாவது இப்படி பண்ணியிருப்பானா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அண்ட் இதே மாதிரி இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும் லைஃப் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி மேரேஜ் முடித்து ஒரு 10 டேஸ்லேயே வந்து அவருமே வந்து மறுபடியும் மிலிட்ரி கிளம்பி இருந்திருப்பாருடா. ஏன்னா எமர்ஜென்சி ஒர்க் அப்படின்ட்டு அவருக்கு கால் வந்திருக்கும், அதனால அவர் கிளம்பியிருப்பார். நீங்களுமே வந்து ரொம்பவே அழுவுறீங்க. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து கிளம்புறாரு இல்லையா, அது 10 டேஸ்லேயே அவர் ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் டியூட்டி முக்கியம் இல்லையா, அதனால கிளம்பிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மந்த் அவர் வந்து வரல. ரொம்பவே அவர் அங்கே பிஸியாக இருந்திருப்பார். பட் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலும் லவ் குறையில. லைக் இன்னும் உங்களுக்கு வந்து லவ் டீப் ஆகிட்டு தான் இருக்குது. இன்க்ளூடிங் அவர் சாப்பிட்றது, தூங்குறது, இந்த டைம் நான் இங்கே நடந்து போயிட்டுருக்கேன், நான் இப்படி இந்த கலரில் தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங், நான் இந்த ஸ்டைலில் தான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து நீங்களும் சரி அவரும் சரி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ பேசிகிட்டு இருப்பீங்க. ரொம்பவே ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. லைக் சண்டை அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் விடாப்படி ஸ்டப்பர்ன் கேரக்டர் நீங்கள். பட் ஜேகே அப்படி கிடையாது, ரொம்பவே விட்டு கொடுத்து போகிற மனுஷன். அந்தளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறாரு. நீங்களே தான் வந்து விடாப்படியாக அந்த மாதிரி இருப்பீங்க. பட் அவரெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இதே மாதிரி இருக்க கொஞ்ச நாள் அவருக்கு வந்து டைம் கிடைக்கிது. லைக் இந்த ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு போவாங்கள்ல ஒரு 2 மந்த்துக்கு சுற்றி பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி டைம் கிடைக்கிது. அதே மாதிரி உங்களையுமே வந்து கூப்பிட்டு போயிருப்பார். அண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி உங்களை ரொம்பவே அங்கே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு, அண்ட் அதே மாதிரி தான்
சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ டேக் கேர் பண்ணுறாரு. சமைக்கிறதுலேருந்து, உங்களுடைய கிளாத்ஸை வாஷ் பண்ணுறதுலேருந்து, வீடு பெருக்கிறது, கூட்டுறது, துடைக்கிறதுலேருந்து எல்லாமே அவரே பண்ணுறாரு. பார்த்து பார்த்து பண்ணுறாரு. அவளுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது பண்ணால் அவளுக்கு கோவம் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மைன்யூட் விஷயமே நோட் பண்ணி அவ்வளோ டேக் கேர் பண்ணுறாரு. அண்ட் அந்த இந்த 2 மந்த்லேயே வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்கடா. அண்ட் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்த. அவ்வளோ உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸ் ஆகுது நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணதுமே. அண்ட் அவர் வந்து நீங்கள் மார்னிங்கில் தான் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பட் அவருக்கு வந்து மார்னிங்கில் வந்து பிடி இருக்கும்டா. அதுக்காக போயிட்டு அண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7:30க்கு தான் வர்றாரு. நீங்கள் ஒரு 6:30க்கே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அவ்வளோ சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யாருக்குமே சொல்லலை, ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அது அவருமே வந்து 7:30க்கு வர்றாரு. வந்ததுமே ஓடி போயிட்டு அவர் மேலே ஜம்ப் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுவுறீங்க. அவருக்கு வந்து புரியல, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, ஏன் அழுவுற, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு மாதிரி கேட்குறாரு. பட் உங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லலை, சிரிக்கிறீங்க, அதுலேயே அழுவுறீங்க. அதை பார்த்ததுமே அவருக்கு புரிஞ்சிடுச்சு, உண்மையிலேவா அப்படிங்கிறாரு. அண்ட் நீங்களுமே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அந்த டெஸ்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட அதை காட்டுறீங்க. அவருக்குமே வந்து அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் வருது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி சுற்றுறாரு. நீங்களே தலை சுற்றுது போதும் 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 இறக்கி விடுங்க அப்படின்ட்டு நீங்களுமே வந்து சொல்லியிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி அந்த 2 மந்த்துக்கு அப்புறமே வந்து ஜேகே உங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருப்பாரு. இப்போ நீங்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜ் கூட அம்மா வீட்டில் தானே, அம்மா வீட்டுக்கு டெய்லி வரணும்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா. அண்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, என் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும்மா, அங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆஃப்டர் மேரேஜே வந்து உங்களை வந்து உங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டுருப்பாருடா. உங்கள் மாமியார் வீட்டுக்கு அப்படின்னா நீங்கள் ஜேகே இருக்கும்பொழுது மட்டும்தான் போவீங்க. அந்தளவுக்கு பார்த்துக்கிறாரு உங்களை. அண்ட் அதே மாதிரி டேஸுமே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அண்ட் அவர் 5 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது தான் லீவ் வருவார். அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒவ்வொரு மைன்யூட் விஷயமே கேட்பார். உனக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுதா, இல்லை உனக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகணுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்களாக சொல்லுவீங்க. ஒரு லிஸ்ட்டே கொடுப்பீங்க, எனக்கு இது சாப்பிடணும்னு தோணுது, எனக்கு இங்கே போகணும்னு தோணுது, எனக்கு இந்த மாதிரி வந்து பெயினாக இருக்குது, இந்த மாதிரி பேக் பெயினாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த கலரில் எனக்கு இப்போ ட்ரெஸ் வேணும்னு தோணுது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஜேகே கிட்ட சொல்கிறீங்க. அண்ட் அவர் வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கரெக்டாக நோட் பண்ணி அதை வந்து வாங்கிட்டு வர சொல்லுவார். அண்ட் அவங்களுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஸ்பாயில்டு சைல்டு தான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்ட்டு. அண்ட் ஜேக்கு இப்படி பண்ணால் இன்னும் சுத்தம் உங்களது வந்து இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஸ்டெப்பர்ன் கேரக்டர் ஆகிட்டீங்க. எனக்கு இது வேணும்னா வேணும் தான் அப்படிங்கிற அளவுக்கு. அண்ட் ஜேகேக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அவருமே சொல்வார், நான் இங்கே வேலை பார்க்குறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா யாருக்கு, என் பொண்டாட்டிக்கு தானே, வேறு யாருக்கு நான் இங்கே கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவார். உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி 5 மந்த் இருக்கும்பொழுது அவருமே லீவ் வந்திருப்பார். அண்ட் அதே மாதிரி அந்த லீவுமே போயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவர் லீவ் வரலடா, டெலிவரிக்கு தான்மா என்னால் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் அதே மாதிரி டெலிவரிக்குமே வந்திருப்பார். அண்ட் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகவில்லை, சி செக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்குமே வந்து ரொம்பவே அவர் நான் கஷ்டப்பட்டிருப்பார், என் ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்படுறாளையே அப்படின்ட்டு. நீங்கள் அழுவுறீங்களோ இல்லையோ, அவர் தான் ஒரு மூலையில் நின்று அழுந்துட்டுருப்பார். அவள் அழுவுறதே என்னால் பார்க்க முடியல. அவள் கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் குழந்தையே வேண்டான்னு சொல்லியிருப்பேன். இப்போ தான் எனக்கு தெரியுது, எனக்கு இது ஒரு குழந்தையே போதும், எனக்கு என் ஒய்யன் இருக்கா, அப்புறம் என் பொண்ணு, இப்போ பிறக்கிற குழந்த இருக்குது, வேறு எனக்கு குழந்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்போவே சொல்லியிருப்பார் உங்ககிட்ட, உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு பொன் குழந்தை தான் பிறந்திருக்கும். ஜேகேக்கு வந்து அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது இல்லையா, அவ்வளோ ஹாப்பி ஆகுறாரு. என் வீட்டுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி வந்திருக்கா அப்படின்ட்டு அவ்வளோ எப்படி யாராக இருந்தாலும்
இப்போ ஒரு ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு குழந்த பிறக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம்லேயே அவங்களுக்கு தூக்குறது வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. குழந்த ரொம்பவே குட்டியாக இருக்கும். தூக்க தெரியாமல் தூக்கி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயப்படுவாங்க. பட் ஜேகேலாம் அப்படி கிடையாது. ரொம்பவே அழகாக, ரொம்பவே க்யூட்டாக அவர் தான் வந்து பயமே இல்லாமல் தூக்கியிருப்பார். உங்கள் அம்மா கூட வந்து ஐயோ குட்டியாக இருக்கே குழந்த அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது தூக்குனது லாஸ்ட்டாக. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்போ தான் வந்து குழந்தைய கையில் தூக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து பயந்துருப்பாங்க உங்கள் அம்மா. பட் ஜேகேலாம் பயப்படவே கிடையாது. எனக்கு என் பொண்ணு நான் தூக்காமல் வேறு யார் தூக்குறது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக தூக்கி அவ்வளோ அழகாக கொஞ்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்காரு அந்த டைமில். இந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு பிக்கெல்லாம் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு மைக்கெல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்திருப்பீங்க. அண்ட் அந்த பிக்கை தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுடைய வால்பேப்பரில் வச்சுருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கோம். அண்ட் அதே மாதிரி குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவர் கிளம்பி இருந்திருப்பார். அண்ட் இதே மாதிரி போயிட்டுருக்க அவருக்கு அதுக்கப்புறம் வந்து லீவ் கிடைக்கலடா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து உங்கள் பொண்ணுக்கு இப்போ 1 இயர் ஆக போகுது. லைக் நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் 3 டேஸில் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னா இன்றைக்கி வந்து சொல்கிறாரு ஜேகே ஃபோனில், இன்னும் 2 டேஸில் வீட்டுக்கு வந்துடுவேம்மா. அண்ட் கவலைப்படாத, நம்ம பாப்பாவுக்கு வந்து நான் எல்லாமே வாங்கியிருக்கேன், நீ எதுவும் வாங்கவே தேவையில்லை. அண்ட் நான் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா இது நம்ம பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். பட் அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஜேகே வரல. ஏன் அப்படின்னா அவர் கிளம்புறதுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் அவர் வந்து கிளம்புறாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள், இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் ரீச் ஆகுறாங்க வீட்டுக்கு அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி ட்ரெயினில் கிளம்பியிருக்கணும். அப்படி இல்லை ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் கிளம்பியிருக்கணும். அவர் வந்து ஃப்ளைட்டில் தான் கிளம்பியிருப்பார். ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகலை. அந்த வேலை இருக்கும்பொழுதே அவருக்கு ஃபோன் கால் வந்திருக்கும், ரொம்பவே எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா அங்கே வார் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து அவர் ஆஃபீஸர் இல்லையா, அவர் தான் எல்லாமே லீட் பண்ணணும். அவருக்கு கால் வந்துட்டதும் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்த மனுஷன் அப்படி யூட்டர்ன் போட்டு அவர் மறுபடியுமே வந்து மிலிட்ரிக்கு போயிருப்பார். அண்ட் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அண்ட் அவர் வந்து வரல அப்படிங்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் நியூஸ் அது இதுன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வார் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா பவரும் கட் பண்ணிவிடுவாங்கடா. ஏன்னா அது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா பவரும் கட் பண்ணிவிடுவாங்க. நோ இன்டர்நெட் கனெக்ஷன், எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். பேசணும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, ஒரு சேட்டலைட் ஃபோன் மாதிரி கொடுப்பாங்க, அது மாதிரி தான் பேசுவாங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்க ஜேகே வந்து வரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் அந்த டைமில் தான் நியூஸ் வந்திருக்கும், இந்த மாதிரி வார் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அது தெரிஞ்சதுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே ஜேகே வரல அப்படின்ட்டு ரொம்பவே அழுவுறீங்க. என்ன வார் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கே சொல்ல தெரியாது இல்லையா, எதுவும் நம்ம கையில் இல்லை. அதனால் அவ்வளோ அழுறீங்க. அவரை சேஃபாக என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு கடவுளே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் 1 வீக் ஆச்சு, நோ ரெஸ்பான்ஸ். அந்த 1 வீக் அப்புறம் தான் நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அது. அண்ட் இப்போது கரண்ட்டாக நீங்கள் வந்து ரொம்பவே அழுதுட்டு 24 மணி நேரம் அந்த சாமி ரூம் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கீங்க. எனக்கு என் பிடிச்சின நீ சேஃபாக கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதே மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் வந்து 1 வீக் ஆகுது. அண்ட் அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க இல்லையா, இன்னுமே வந்து அது 1 டிக்கில் தான் இருக்குது, டபுள் டிக் கூட ஆகலை. அண்ட் தெரியுது உங்களுக்கே அவர் வந்து அங்கே ரொம்பவே பிஸியாக இருக்கார். அண்ட் எனக்கும் தெரியும் அவர் அங்கே சேஃபாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. நீங்களே வந்து பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு அந்த டைமில் வரக்கூடாதுடா. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி தான் நான் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எங்கள் அப்பாவுமே அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆள் தான். அண்ட் இப்போவே என் ஹஸ்பண்டும் கூட. அண்ட் இதே மாதிரி இருக்க கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் சடனாக வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அண்ட் எது பார்க்குறீங்க, லவ் யூ டி பொண்டாட்டி, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன்,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோதான். மறுபடியும் நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஸ்விட்ச் ஆஃப். மறுபடியும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஸ்விட்ச் ஆஃப். அண்ட் ரொம்பவே அழுவுறீங்க, என்ன ஆச்சு மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வருது அப்படின்ற மாதிரி. அண்ட் அங்கே வந்து இப்போது சுச்சுவேஷனும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. பட் இவர் இன்னும் எனக்கு கால் பண்ணல. என்ன பண்ணிகிட்ருப்பார்? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் என்கிட்ட வந்துடணும், சீக்கிரம் என்கிட்ட வந்துடணும். பாப்பா ரொம்பவே மிஸ் பண்ணுறா. என்ன தான் நான் இருந்தாலும் அவளோ அப்பா அப்பான்னு தான் தேடிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன பண்ணுற பாப்பா அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் வால்பேப்பரில் வந்து ஃபேமிலி பிக் இருக்கும் இல்லையா, அதில் ஜேகேவுடைய பிக்கை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லிவிட்டு அதுக்கு முத்தம் கொடுக்க போயிட்டு வாயில் இருக்க சொல்லி எல்லாம் அந்த ஃபோன்லேயே ஊற்றி விட்றா. அண்ட் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை மிஸ் பண்ணிட்டேன் இல்லையே. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நீ அங்கே எங்களுக்காக தானே போராடிட்டுருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீ அங்கே கஷ்டப்படுறதால தான் இங்கே நானும் பாப்பாவும் வந்து சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்கள் மனசை ஆறுதல் படுத்திகிட்ருக்கீங்க. அந்த டைமில் காலிங் பில் அடிக்கிற சவுண்டும் கேட்குதுடா. நீங்களும் ஓடி போயிட்டு யார் இவ்வளோ நேரத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகே தான் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு வந்து ஹாப்பி டியர்ஸ் அவ்வளோதான், உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓடி போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுவுறீங்க. ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் அடிக்கிறீங்க செஸ்ட்லேயே. அவருமே சாரிடி, கொஞ்சம் நான் பிஸி ஆகிட்டேன், நான் ரொம்பவே உன்னையும் மிஸ் பண்ணேன், பாப்பாவையும் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, என்னால் பிடிக்க முடியல பாப்பாவை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி குட்டியை குடுன்னு ஓடி வருது ஜேகே கிட்ட, அப்பா அப்பான்னிட்டு. அண்ட் அவருமே வந்து என்னுடைய பிரின்சஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்பா உங்ககிட்ட ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன்டா, பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி இனிமேல் நடக்காது அப்படின்னு நம்புகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாப்பாவுடைய ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் நீங்களுமே வந்து ஃபேமிலியோடு ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக ஃபேமிலியாக இருக்கீங்க. அண்ட் இது ஒன் ஷாட்டு நான் முடிக்கிறேன்டா. அண்ட் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஜேகேக்கு வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் போடுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஜேகேக்கு வேறு டாப்பிக்கில் போட்டிங்களேக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஐ நியூ ஏன் அப்படின்னா, இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இப்போது நடந்தது இல்லையா, இப்போ நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டோரி மொத்தமுமே வந்து என்னுடைய ஸ்டோரி தான். எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறத அதுதான் வந்து இங்கே ஒரு ஸ்டோரியாக போட்டேன். அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் எல்லாமே உண்மை தான். அண்ட் இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் தான் அவரை சென்ட்ரோ பண்ணேன். அவர் பஸ்ஸில் ஏறிட்டு உட்காந்துட்டு அவர் இப்போ பார்க்குறாரு. நான் அவரை பஸ் ஸ்டாண்டில் இட்டுட்டு கீழே நின்றுட்டு நான் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கேன், அவர் ஒரு பக்கம் அழுதுட்ருக்காரு. அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தா என் குழந்தைங்க ரெண்டும் ஒரு பக்கம், 2 பொண்ணு தான்டா, 2 பொண்ணு ஒரு மூலையில் உட்காந்துட்டு அப்பா எங்கன்ட்டு அந்த குட்டி குழந்தைங்க கேட்டு அழும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வரும்பொழுது வண்டியில் அவர் அனுப்பிட்டு வரும்பொழுது தான் ஒரு தாட் வந்தது, நம்ம ஸ்டோரி ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருமே இருக்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு பிளேஸ். ப்ரே பண்ணிக்கோங்கடா, அவர் அதே மாதிரி சேஃபாக ஹாப்பியாக மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்ந்துடணுன்ட்டு. ஓகே, அண்ட் பாய், டேக் கேர்.